அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த அப்டேட் நம்பர் 39. ஒவ்வொரு அப்டேட்டும் நான் அப்படி தான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே நடக்கிற சம்பவங்கள் அது மாதிரி. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் பேங்க் மீது ஒரு தாக்கல் நடத்தின உடனே இன்றைக்கி ஈரான் தரப்பில் பதிலுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் இறங்கிட்டீங்கள, நாங்களும் களத்தில் இறங்குறோன்னு சொல்லிட்டாங்க. நேற்று அமெரிக்கா ஒரு சவால் விட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இனி ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தினா ஒவ்வொரு கப்பலுக்கும் 20 அடி சமட்டி அடியாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி ஈரான் தரப்பில் சொல்லல செயலில் காட்டிட்டாங்க. 3 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க. இதுதான்பா எங்களுடைய பதில். எங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் 1 லிட்டர் கச்சா எண்ணெயை கூட நீங்கள் அந்த ஏரியா பக்கம் கொண்டு போக முடியாதுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, சம்பவங்கள் என்ன, பரபரப்பாக தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முந்தைய பதிவில், அதாவது அப்டேட் 38 உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். நம்ம அடுத்த பதிவு நம்ம டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா தெஹ்ரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தெஹ்ரான் பேங்கிங் சிஸ்டத்தின் மீது நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு 20 ஊழியர்கள் பக்கம் வேலை செய்ததாகவும் அதில் இருந்ததாகவும் ஈரான் தரப்பில் செய்தி குறிப்பிட்டிருக்காங்க. இன்னும் பதிவுகள் எதுவும் வரவில்லை. உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நான். ஆனால் அந்த பேங்கிங் சிஸ்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே, நாங்களும் பதிலுக்கு இதுக்கப்புறம் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட், IBM, NVIDIA, ஆரக்கல்ஸ், இந்த மாதிரி எந்த புதிய நிறுவனங்கள், பழைய நிறுவனங்கள், எந்த டெக் நிறுவனங்கள் எல்லாமே எங்களுக்கு லொக்கேஷன்ஸ் தெரியும். நீங்கள் உங்கள் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவது சாலச்சிருந்தது. அதையே மீறி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல. முடிந்த அளவுக்கு எல்லாருமே அந்தந்த முக்கிய நிறுவனங்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உடனடியாக நீங்கள் லீவ் போட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி போயிடுங்க. நாங்கள் இதுக்கப்புறம் ஃபினான்சியல் சிஸ்டத்தின் மீது நடத்தப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கும். இது எங்களுக்கான இறுதி எச்சரிக்கை. இந்த நொடி முதல் நாங்கள் தாக்குதலை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்த வேவ் ஆரம்பிக்கலாங்க. ஆனால் இந்த எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன அப்படின்னா, பிளான் சியில் அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்தின் மீது அடிக்கணும்னு நினச்சின்னா நாங்களும் அடிக்க தயாராக இருக்கிறோம்னாங்க. அப்போ இதுவரை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான நிலையங்கள், அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் மொசாத்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இராணுவ நிலைகள், சேட்டலைட் நிலைகள், இதன் மீது மட்டும்தான் நாங்கள் இது வரைக்கும் குறி வைத்திருந்தோம். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் உங்களோட டெக் நிறுவனங்கள் மீது குறி வைக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நேற்று இரவு அங்கே அமெரிக்கா தரப்பில், சென்காம் தரப்பில் இன்று இரவு மிக ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகிறது, மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்த போகிறன்ற மாதிரிலாம் நேற்று செய்தியாளர்கள் இறுதியாக சந்தித்தார். அது மாதிரி நேற்று இரவு நடத்தப்பட்டதா அப்படின்னா ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. நான் அந்த லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள். இந்த லிஸ்ட்டு எல்லாமே இன்று நடத்தப்பட்ட தாக்கல். தெஹ்ரான் அண்ட் கராச், இந்த 2 பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மீது, அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிலைகள் மீது, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன், அப்புறம் அங்கே செக் பாயிண்ட்டு, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்கன்றதும் சொல்ல முடியும். அந்த 2 பகுதி மட்டும் இல்லை, தெஹ்ரான் அண்ட் கராச் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 20 இடங்களை குறி வைத்து அடுத்தடுத்த தாக்குதல், அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரித்து தாக்கல் நடத்தி இருக்காங்க. அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் ஈஸ்ட் அசர்பைசான் ப்ராவின்ஸ்னு சொல்லிட்டு அந்த மேலேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். நேற்று மஹ்ராபாத் அப்படின்ற ஒரு விமான நிலையத்தின் மீது மீண்டும் அதிகமான ஒரு தாக்குதலை பார்க்க முடிந்தது. நேற்று வெறும்னா அதிகாலை சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கே இஸ்ரேலுக்குள்ளாரே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இந்த ஒரு 11 நாட்களாக இஸ்ரேல் அந்த பரபரப்பின் உச்சத்தில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் கூட கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை. பட் ரீசெண்டாக ஒரு 5-6 நாளாக அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டே நாங்கள் எப்பவுமே பங்கர்ஸ் அடியிலே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உணர்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று ஒரு மாலை வேளையிலே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபார்ஸ் ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மீது தாக்கல் நிகழ்த்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட 20 மக்கள் மேலே இறந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடிகிறது.
அப்போ இதுவரை நடந்த தாக்குதலில் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய சென்காம் வந்து இதுவரை 140 வீரர்கள் வந்து காயம் அடைந்திருக்காங்க, 8 வீரர்கள் இறந்து போனதாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 8 வீரர்கள். அவங்க பென்டகனுடைய செய்தி தொடர்பாளர் சீன் பார்னல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 8 வீரர்கள் இறந்துட்டாங்க, மீதி 140 பேருமே வந்து படுகாயம் அடைந்தவர்கள் இல்லை, எல்லாமே சிறு சிறு காயம் அடைந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் தரப்பில் கிளைம் வந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 600க்கு மேலே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. 600க்கு மேலே அமெரிக்காவுடைய இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நிலைகள் குவைத், கத்தார், அப்புறம் அல்-உதைத் ஏர்பேஸாக இருக்கட்டும், இல்லை மீதி எல்லா இடத்துலையுமே நாங்கள் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம்ன்ற மாதிரி பதிவுகள் பார்க்க முடியும். இன்னைக்கு கூட பாருங்கள், துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீது ஒரு 2 ட்ரோன் வந்ததாகும். அந்த ட்ரோனை இடைமறித்து விட்டோம், ஆனால் இடைமறித்து தாக்கல் நடத்ததுக்கப்புறம் அந்த உதிரி பாகங்கள் அங்கிருந்த மக்கள் மீது இந்தியர் ஒருவர் கூட காயம் அடைந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துபாய் விமான நிலையம் ஆஸ் யூஷுவலாக விமான நிலையங்கள் கொஞ்சம் இயங்கிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு இந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. பட் நேற்றும் இன்று என்ன பண்ணாங்கன்னா, நேற்று கூட ஓரளவுக்கு இருந்து இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. இந்த அரபு நாடுகள் மீது தாக்கல் நடத்துறது, கொஞ்சம் இஸ்ரேல் மீது அதிகமாக கான்சென்ட்ரேட்டாக தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்புறம் முந்தைய வீடியோ பதிவில் நான் இன்னொரு மிக முக்கியமான பதிவாக பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலை பற்றி சொல்லியிருந்தேன். பெய்ரூட்டில் வந்து இஷா பஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. மேபி 4 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அது அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் யார் இருந்தாங்க என்னன்னு தெரியல. அங்கே இருக்கும் தகவல்கள் முழுமையாக வரட்டும். ஈரானை அழிக்க நினைத்தால் காணாமல் போவது நீங்கள் தான் அப்படின்ட்டு ஈரானுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செயலாளர் அலி லர்ஜானி அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். தியாக பண்பு கொண்ட ஈரான் மக்கள் உங்கள் வெற்று மிரட்டலுக்கு பயப்பட மாட்டார்கள். ஈரானை அழிக்க நினைத்த உங்களை விட பெரிய சக்திகளாலும் தோற்று போனது. இந்த மாதிரி நாங்கள் பல நாடுகள் பார்த்துட்டோம், யாராலையும் ஈரானை வந்து அழிக்க முடியாது, இது அப்போ இருந்தே உருவாகின ஒரு நாடு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக, அதாவது தியாகத்தால் உருவான நாடு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னார். சரி, அவங்க ட்ரம்ப் தரப்பு என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த போரை வந்து ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி தான், மேற்கு ஆசியாவில் நாங்கள் குறுகிய கால இன்ப சுற்றுலா சென்றுள்ளோம், கச்சா எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் பெரும் துயரத்தை ஈரான் சந்திக்க நேரிடும், மீண்டும் எழ முடியாத அளவுக்கு ஈரான் அனைத்து உள்கட்டமைப்புகளும் சிதைத்து விடுவோம்னா மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ ஈரான் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன எச்சரிக்கை கொடுத்தாலுமே வந்து எங்களுடைய முஸ்தபா காமேனி அவர்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறார், கிரவுண்டில் இருக்கிறார், ஒரு சிறு காயங்கள் இருக்குது, அவருக்கு இன்ஜூர்டு இருக்குது, ஆனால் சிறு காயங்கள் இருக்குது, அவர் இப்போ சேஃபாக தாங்கிறார். ஏன்னா அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவர் இறந்துட்டார்னு நினைச்சாங்க. பட் காயத்தோடு அவர் இப்போ மருத்துவமனை தாங்கிறார். பட் நல்லாதான் இருக்கிறார், உங்களோட கதைகள் எதுவும் எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி இஸ்பானில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கான சேட்டலைட் இமேஜஸ் மறுபடியும் மீண்டும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அதுக்கான இமேஜஸும் சைமல்டேனியஸாக அவங்க பக்கத்தில் இதுவரை இருந்த பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ஈரான் தரப்பில் 1255 கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லெபனான் 570 கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் போகிறப்போக்கு இன்னும் ஒரு வாரம் நீடிச்சது அப்படின்னா ஈரானை விட லெபனானில் அதிகமாக கிராஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு இஸ்ரேல் மூர்க்கத்தனமாக லெபனான் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. ஈராக்கில் 15 பேர் இறந்து போயிருக்காங்க, குவைத்தில் 6, ஜோர்டனில் 14 பேர் இன்ஜூர்டு, இஸ்ரேல் இதுவரை 13 பேர் இறந்து போனதாக அவங்க தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. பக்ரைனில் 2, கத்தாரில் வந்து 16 பேர் இன்ஜூர்டு, யுஏஇயில் 6 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. ஓவராலாக ஓமனில் 1, சவுதி அரேபியாவில் 2 பேர் இறந்து போனதாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம மெயின் சாப்டருக்கு வரோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் நேற்றிருந்தே அமெரிக்கா தொடர்ந்து கடுமையான மிரட்டல், நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஏதாவது தடுத்தீங்கன்னா நெருப்பு மழை பொழிகின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க அலி லர்ஜானி அவர்களும் அவங்க அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர் ஒரு பேர் நாங்கள் திடீர்னு ஃப்ளோவில் மறந்துட்டா ஆட்சி அவர்களும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான், இது மாதிரி பேப்பரில் சத்தத்தை போடுறவங்களுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், வெற்றுக்கூச்சல், இதெல்லாம் வந்து வெற்றுக்கூச்சலுக்கு எங்களுக்கு பயம் கிடையாது, அதனால் பேப்பரில் ஏதோ சத்தமாக பேசுகிறீங்களா பேசிக்கோங்கன்ற மாதிரிலாம் நேற்று சொன்னாங்க. நேற்று இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, எங்களை தாண்டி 1 லிட்டர் குரூட் ஆயில் கூட இந்த பக்கம் கடந்து செல்ல முடியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் இன்று கரெக்டாக 3 இடத்துல தாக்குதல். உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் யுஏஇ பக்கத்தில் கேமா அப்படின்ற ஒரு கப்பல் மேபி எண்ணெய் ஏற்றி இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு தாக்குதல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் துபாய் பக்கத்தில் துபாயிலிருந்து ஒரு 50 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ஒரு கப்பல் மீது மிகப்பெரிய தாக்குதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதே இந்த பக்கம் ஓமன் பக்கத்தில் 11 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல். நான் 3 அடுத்தடுத்த பதிவாக நான் சொல்கிறேன். நான் இது எல்லாமே இன்று நடத்தப்பட்ட தாக்குதல். அப்போ இந்த 3 கப்பல்கள் மீது இன்னைக்கு ஒரே நாளில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஈரான் வந்து வெளிப்படையான ஒரு அறைகூவல் விடுத்திருக்காங்க. ஆனால் இனிமே ஈரான் கன்னி வெடிகளை மிதக்க விட்டுருக்கிறது அவங்க அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அமெரிக்கா தரப்புலையும் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, இன்னைக்கு கூட ஒரு 6 பக்கம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வெளியிட்ட வீடியோ பதிவின் நோக்கம் அதுதான் தெரிகிறது. சப்போஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இன்னும் ஸ்ட்ரிக்டாக மறுபடியும் இந்த கூடாயிலோட விலை வந்து மறுபடியும் ஒரு பதற்றத்தின் உச்சிக்கே சென்று விட்டுறது அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம சவுதி அரேபியா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேடார் சிஸ்டம் இருந்தது, அதை வந்து ஈரான் தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்க. அது ஒட்டுமொத்த இந்த அரபு நாடுகளுக்கு ஒரு கலெக்டிங் ரேடார் சிஸ்டமாக இருந்தது. பட் இந்த தடவை அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி அங்கே பக்கத்தில் துருக்கி இருக்காங்க இல்லையா, துருக்கியில் போயிட்டு அந்த ரேடார் சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் இமீடியட்டாக போர்க்கால அடிப்படையில் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான வாகனங்கள் எல்லாமே வந்து சென்று கொண்டு இருந்ததையும் பார்க்க முடியுது. ராம்ஸ்டைன் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராம்ஸ்டைன் ஏர்பேஸ் பக்கத்தில் அமெரிக்காவோட TPY-2X பேண்ட் சிஸ்டம் நேட்டோடைய பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சரோடு இணைத்து பெரிய அளவுக்கு நாங்கள் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து இன்னைக்கு காலையிலேருந்து தகவல் அவசரமாக வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஈரானுக்கு என்ன செக் அப்படின்னா, நீங்கள் இங்கே அரபு நாடுகளில் இருந்து நீங்கள் ரேடார் சிஸ்டத்தையோ மற்ற இடத்துல நீங்கள் தாக்கல் நடத்துறீங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, துருக்கியிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க டேட்டாஸ் எல்லாமே. துருக்கியிலிருந்து கலெக்ட் பண்ணி வேறு ஏதாவது ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் இருந்தால் திரும்பி பதில் தாக்கல் நடத்த போகிறாங்க. அப்போ ஈரான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அடிக்கிறனா நீ துருக்கி அடிப்பா, ஏன் நீ இங்கே மட்டும் விட்டு வைக்கிற, பாவம் இவங்களே ரொம்ப நாள் அடிச்சு அவங்களுக்கு ரொம்ப நாள் டயர்டாக இருப்பீங்க, அதனால கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்றாங்க. துருக்கி வேற ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்கள் நட்பு வந்து நட்பாக பார்க்குறோம், கொஞ்சம் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குன்னு வேற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் இருந்து நேட்டோ நாடுகளின் நிலைகளில் இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதன் மூலயமா தாக்கல் நிகழ்த்த போகிறாங்க. பட் இது ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதான் நீ வருங்கிற காலங்களில் பார்க்கணும். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ இனி ஈரான் அங்கே அடித்தாங்கன்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா அது கடந்த 2-3 நாட்களாகவே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் ரேடார்கள்லாம் வந்து நம்ம செயல்படுத்தி கொண்டு வரதை விட இனி பேஸே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாகவே அரபு நாடுகளுடைய பேஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி துருக்கியில் இருக்கக்கூடிய பேஸ் மூலிமா யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் காலையிலேருந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, அடுத்த சம்பவம் லோடிங் போல். அப்போ யார் என்ன பண்ண போகிறாங்க, யார் என்ன எடுக்க போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் நான் எப்பயும் சொல்கிறேன், நேட்டோ நாடுகள் உள்ளே வந்து தாக்கல் நடத்துறதுக்கு ஒட்டுமொத்தமாக இறங்குவாங்களான்னா நிறைய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுவும் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள்லாம் வந்து ஸ்பெயின் சுத்தமாகவே ஒரு ஒத்துக்கு தயாராக இல்லை. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஐரோப்பாவுடைய பொருளாதார சிக்கல்கள், ஏற்கனவே கேஸ் பிரச்சனைலாம் அமெரிக்கா தாங்கிக்குவாங்க, அவங்க பிரச்சனைலாம் சுற்றி மிரட்டி வியாபாரத்தை ஒப்புதல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பா தாங்க மாட்டாங்க. ஏற்கனவே ஈரான் மீது போடப்பட்ட பொருளாதார தடைகளே பெருசாக பாதிக்கப்பட்டாங்க. இந்த ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையிலே நீங்கள் ரஷ்யா யுத்தத்திற்கு பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு கால்குலேஷன் எடுத்தோம்னா உலக நாடுகள் முழுவதுமே வந்து ரஷ்யா யுத்தத்துக்கு முன்பு வந்து அவ்வளோ கையில் காசு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பொருளாதார செலவுகள், வாழ்க்கை செலவுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஏற ஆரம்பிச்சது. ஐரோப்பா நாடுகள் மட்டும் இல்லை, அது இந்தியா எல்லாமே பாதிக்கப்படுது. இப்போ போதாத குறைக்கு கேஸ் பிரச்சனை எல்லா இடத்துலையும் உலக நாடு அளவில் பெரிய தாக்கம். நேற்று சீனாவில் கூட பெருசாக ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா நேற்று பெரிய அளவுக்கான கியூ இருந்த பதிவுகள் கூட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க சரி அவங்கக்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கும் போலன்னு பார்த்தா அவங்களும் கடைசியில் விட்டுட்டாங்க. அப்போ எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இந்தியா மட்டும் பாதிக்கப்பட்டு உலக நாடுகள் தப்பித்த மாதிரி யாராவது ஊடகங்களில் சொன்னீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்த உலக நாடுகளே பாதிக்கப்படுகிறது, இன்க்ளூடிங் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா உலக நாடுகளுக்கே மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த 3 நாடுகள் தான், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, UAE. இவங்க தான் மெயின் ஹப்பே இருந்திருக்காங்க. இது மெயின் ஹப்பு பாதிக்கப்பட்டதுனால இவ்வளோ பெரிய அளவுக்கான ஒரு பிரச்சனை. அதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஈரானுக்குள்ளார ஆல்மோஸ்ட் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 80% மேலே நாங்கள் அடிச்சிட்டோம், இன்னும் அதிகபட்சம் அவங்க கிட்ட ஒரு 100 தான் இருக்கும் அப்படின்னு சென்காம் தரப்பில் அடித்து சொல்கிறாங்க. இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா, பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட செட்டிங்ஸ் ஈரான் அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வைத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள்
எல்லாம் உள்ள கிரவுண்டுக்கு அடியில் செட் பண்ணிடுறாங்க. திடீர்னு வெளியே வருது, தாக்கல் நடத்துது, அதுக்கப்புறம் உள்ளே போயிடுது. இந்த மாதிரி வெளியே வர்றது தான் வந்து அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் வந்து தாக்கல் நிகழ்த்திடுறாங்க. அதையும் மீறி எங்ககிட்ட இன்னும் அவங்க கிட்ட ஒரு 100 தான் இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. யார்? அமெரிக்கா தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும். பட் அவங்க தொடர்ந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க, தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. பட் அது குறைந்திருக்கு, பார்க்கலாம் வருகின்ற காலங்களில். ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு கவலை, உக்ரைனுக்கு ஒரு கவலை. வான் தடுப்பு சாதனங்களோட தடுப்பு ஏவுகணைகள் இருக்கு இல்லையா, இந்த தடுப்பு ஏவுகணைகள் கடந்த 4 வருஷத்தில் நாங்கள் வெறும் 600 தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நீங்கள் கொடுத்தது நாங்கள் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவுக்கு எதிராக. ஆனால் இவங்க சும்மா ஜஸ்ட் இந்த 10 நாளில் வந்து 1460 பக்கம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள்? ஒரு 10 நாள் கூட இல்லை, 3 நாளில் அவங்க 800 மிசைல்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த நிலைமையின் விஷயம் புரியுதில்ல. அவங்க மட்டும் ஆயுத பற்றாக்குறை இந்த இடத்துல இல்லை, வான் தடுப்பு சாதனங்களோட ஏவுகணைகள் பற்றாக்குறை வந்து இந்த இடத்துல இன்னும் அதிகமாக இருக்குது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன் அவர்கள் புதிய தலைவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார், அந்த கடும் கண்ணதை தெரிவித்திருக்கிறார். அதற்காக ஊடகங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவாக வடகொரியா களம் இறங்குகிறதா, வடகொரியா தாக்குதல் இறங்குகிறதா அப்படின்னா வடகொரியா எந்த சூழ்நிலையும் இறங்காது, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா அவங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்க. அப்பதான் இப்போ நிறைய நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா யாருமே இறங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பெரும்பாலும் ஈரான் தனித்து விடப்படும், அப்பப்போ சைடில் வேணால் உதவி செய்வாங்க. இது வந்து பெரும் யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் 100ல் 200% இல்லை. நான் இன்னும் இந்த பர்சன்ட் வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வடகொரியா வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை செஞ்சுருக்காங்க. தனது டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல் மூலியமாக வானில் 3 மணி நேரம் பறந்து சென்று தீவில் உள்ள இலக்கை தாக்கல் நடத்தி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை சோதனையை வந்து செஞ்சுருக்காங்க. அது கிம் ஜாங் அன் வந்து பார்வையிட்டாராம். இதுவுமே எதற்காக அப்படின்னாங்கன்னா தென்கொரியாவும் அமெரிக்காவும் கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்றாங்க. அதற்கு எச்சரிக்கை விதமாக வந்து பெரிய அளவுக்கான பயிற்சிகள். பட் அதுவுமே அவங்க யுத்த காலத்துக்கு வருமா அப்படின்லாம் இப்போதைய நிலைமைக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. தென்கொரியாவுக்கு என்ன பயம்னா, இங்க அமெரிக்கா அடிக்கிற நிலைமையை பார்த்து அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லாத சூழ்நிலையை பார்த்து வடகொரியா கிம் ஜாங் அவர்கள் வேற சோதனை மேல சோதனை செஞ்சு வச்சிருக்கிறார். ஏதாவது ஒன்று நம்ம மேல ஏறி விட்டுருவாரா பயப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தென்கொரியா தான் கொஞ்சம் பயத்தில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். வீடியோட கிளைமேக்ஸில் ஒரு தத்துவத்தோடு முடிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா வழக்கமாக துருக்கியினுடைய அதிபர் அந்தர்பல்கை ஆறுமுகம் அவர்கள் பெரிய அளவுக்கு தனது கருத்துக்களை அள்ளி வீசுவார் எரடகன் அவர்கள். அதுபோல் இன்று தூங்கி அதிகாலை எழுந்து மக்கள் மத்தியிலே ஒரு அருமையான பொன்னான கருத்தை வீசியிருக்கிறார். உலகம் முழுவதும் இஸ்லாமோபியோ, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு வெறுப்பு மனநிலை வந்து மனித குலத்துக்கே ஒரு எதிரான ஒரு செயல், கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்கிறார் இஸ்லாமோபியா. அதே சமயத்தில் ஆன்டிசெமிஸ்டம், யூதர்களுக்கு எதிரான ஒரு கருத்துமே அதுவுமே மனிதர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு மனநிலை. எந்த மதத்திலும் யாருக்கும் வெறுப்பு கிடையாது, அனைத்து மதமும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக பயணிப்பது தான் உலகத்தின் ஒரு அமைதி பிறக்கும். ஆனால் இந்த பூ உலகில் இதுக்கப்புறம் நம்ம இஸ்லாமோபியாவோ ஆன்டிசெமிஸ்டமோ மத வெறுப்புகளோ இல்லாமல் நம்ம பயணிப்பது சால சிறந்தது என்று கூறியிருக்கிறார். என்ன ஒரு அற்புதமான கருத்து! இந்த பூ உலகில் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். கூடிய விரைவில் ஈரானுக்கும் துருக்கிக்கு ஏதோ சம்பவம் நடக்குதா அப்படின்ட்டு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச். நன்றி, வணக்கம்.